இப்போது இந்த கொஸ்டினில் 5 அதுமாதிரி சம் வேல்யூஸ் கொடுத்து இந்த 5க்கு மேலே என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன், கீழே இருக்க எல்லா டேர்ம்ஸையும் 5ஆக மாற்ற போகிறேன். அப்போ முதல்ல இருக்கிறது 5ஆக தான் இருக்குது, அப்படியே எழுதிப்போம். 25ங்கிறது 5 ஸ்கொயர், ஸோ அதை 5 ஸ்கொயர்னு எழுதிக்கிட்டேன். மேலே இருக்கிறது அப்படியே எழுதிக்கிட்டேன். 125 அப்படிங்கிறது 5 க்யூப், ஸோ அதை 5 க்யூப்னு எழுதிக்கிட்டேன். மேலே இருக்கிறது அப்படியே எழுதிக்கிட்டேன். இங்கே கொடுத்துருக்கிறது எழுதிக்கிட்டாச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ப்ராக்கெட்டுக்கு வெளியில் என்ன பண்ணணும், அது ரெண்டையும் பெருக்கணும். ஸோ 5 8.9 இன்ட்டு இது ரெண்டையும் நான் பெருக்கினா எனக்கு என்ன வரும்னா 5 14.4. அதே மாதிரி இது ரெண்டையும் பெருக்கினா 12.8ன்னு வரும். ஸோ 5 அங்கே இருக்கிறது அப்படியே எழுதியாச்சு. இப்போ கீழே இருக்க எல்லா டேமும் 5 ஆயிடுச்சா? அப்போ அந்த 5 எழுதாதீங்க, மேலே இருக்கிறத மட்டும் எழுதிக்கங்க. 8.9 14.4 13.8, இங்கே ஒரு ஹைஃபன் இருக்குது. ஸோ இங்கே இன்ட் இருந்தால் மேலே இருக்க ரெண்டையும் கூட்டணும். ஸோ இங்கே டிவைட் இருந்தால் மேலே இருக்க ரெண்டையும் கழிக்கணும். ஸோ அதை அப்படியே எழுதிக்கிட்டேன். இப்போ 8.9 இது ரெண்டையும் கழிச்சா 0.6ன்னு வரும். இப்போ இது ரெண்டையும் கூட்டும்போது 9.5ன்னு ஆன்சர் வரும்.